அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 8:8 குறித்து பார்த்தோம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டானது அப்படின்னு பார்த்தோம். இந்த பட்டணத்தில் ஏன் மிகுந்த சந்தோஷம் உண்டானது? ஊழியத்தின் நிமித்தம் பிலிப்பு என்பவன் அங்கே போய் என்ன பண்ணா? சுவிசேஷத்தை அறிவித்ததுனால அந்த பட்டணத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவித்ததுனால அநேகர் அதை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? நன்மை உண்டானது. ஆமென். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். முதலாவது சமாதானம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்மளை என்ன பண்ணும்? நன்மைக்கு நேராக வழிநடத்தி கொண்டு செல்லும். சந்தோஷமும் சமாதானமும் தான் நம்மளை ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு செல்லும். நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொன்ன முன்னாடி, பிசாசு முதல்ல என்ன செய்வான்? பயத்தை கொண்டு வருவான். அந்த பயம் தேவனை விட்டு வழி விலகி போக செய்யும். எப்படி வழி விலகி போக செய்யும்? ஆராதிக்க முடியாது, வேத வாசிப்பு இருக்காது, சபைக்கு வரமாட்டோம், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்க மாட்டோம். தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் கொண்டு போய் நம்மளை விட்டு விலகி போக செய்யும். ஆனால் சுவிசேஷம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த பயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீக்குவார். ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருக்கும்? ஒரு ஐக்கியம் இருக்கும். எப்பொழுதும் நம்மளுடைய ரெகுலர் ஜெபங்கள், ரெகுலர் வேத வாசிப்பு, சபைக்கு வர காரியங்கள், சபைக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் மனதிற்குள்ளாக ஓடுகிறதுனால, தேவனோடுக்குள்ள நமக்கு ஐக்கியம் இருக்கிறதுனால, பிசாசு அந்த பயத்தை விதைத்தாலும், அந்த கலையை விதைத்தாலும், நம்ம தூங்கும்போது கலையை விதைத்தாலும், ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதை நம்ம விட்டு நீக்கி போடுவார். நமக்குள்ளாக இருக்கிற தேவனுக்கு மேலே நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகும். ஆமென். அதனால நமக்கு என்ன ஆகும்? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டே இருப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆவியானவரை கிரியை செய்ய நம்ம அனுமதிக்க வேண்டும். நமக்குள்ளாக அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த பயம் நம்மை விட்டு என்ன பண்ணும்? விலகி போகும். தேவனோடு கூட ஐக்கியம் நமக்கு உண்டாகி இருக்கும். அல்லேலூயா. இதுதான் அங்கே நடந்துச்சு. பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ண உடனே, ஆண்டவரை அறிவித்த உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவரோடு கூட நடக்கிற அனுபவம் அவங்களுக்கு இருந்ததுனால அந்த பட்டணத்திலே பெரிய சுகம், அற்புதங்கள் நடந்தது. அதனால அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. அப்ப அதுக்கு முன்பாக என்ன இருந்துச்சு? அந்த பட்டணத்துல சந்தோஷம் இல்லை. அதுதான் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கும் அதே காரியம்தான். சந்தோஷம் இல்லாத இடத்துல ஆவியானவர் அசைவாடும் பொழுது, சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை விசுவாசித்து காரியங்களை நடப்பிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கையை மட்டும் தான் உயருது, சத்தம் வரமாட்டுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த சந்தோஷம் நமக்கு வேணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதுதான் கன்க்ளூஷன். எல்லா காரியத்துக்கும் முழுமை இதுதான். இந்த விசுவாசம் நமக்குள்ளாக வேணும். நான் என்ன சொன்னாலும் ஆண்டவர் எனக்கு செய்து கொடுப்பார் அப்படின்ற விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எப்பொழுதும் உங்களுக்குள்ளாக சந்தோஷம் இருக்கும். தேவனை தேடுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கும். தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று விலகி ஓடின அதே யோசேப்பு என்ன பண்ணாரு? ஒருவனை அவனை கேட்காம கையையும் காலையும் அசைக்க கூடாதுன்ற நிலைமைக்கு ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை நிறைவேற்றினாரா? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறும். ஆமென். கைவிட மாட்டாருங்க. நம்ம தான் எங்கே தப்பு பண்றோம். நம்ம தப்பு பண்ணதுனால தான் ஆண்டவர் சொன்ன தரிசனங்கள் என்ன பண்றது? நமக்கு நிறைவேறாமல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் மேல எந்த தவறுமே இல்லை. அவர் தவறு செய்யவே மாட்டார். ஒரு பாயிண்ட் போட்டு 000 போட்டு ஒரு ஒன்று அப்படின்னு ஒரு 1000 0 போட்டு ஒன்றுன்னு வச்சா கூட அந்த தவறு கூட அவர் செய்ய மாட்டார். நம்ம தான் 99% தவறுல இருக்கிறோம். 100 கூட இருக்கலாம். அது நம்ம இருதயத்துக்கு தெரியும், உங்க இருதயத்துக்கு தெரியும், என் இருதயத்துக்கு தெரியும். தேவன் தவறு செய்கிற தேவனே அல்ல. சொன்னார்னா சொன்னதை நிறைவேற்றி தீரவே செய்வார். சொல்லாததையும் செய்வார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அம்மாவுக்கு சொன்னேன். நான் இந்த 3 நாள் உபவாசம் வந்து ஜெபிக்கும் பொழுது அம்மாவோட காரியங்களை வெளிப்படுத்தினான். நான் செய்கிறவராக இருக்கிற தேவன் செய்யவே செய்வேன்.
தேவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அல்லேலூயா. உங்க 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 காரியங்கள்லாம் தேவனுக்கு முன்பாக சும்மா சாதாரண விஷயம், நினைக்க கூட கூடாது. அதெல்லாம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும். இதுதான் அந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பிரச்சனையில இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அதான் அந்த பயத்தை விதைக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சந்தோஷம் சமாதானமெல்லாம் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், செப வாழ்க்கை, ஆராதனை, சபைக்கு போகிற காரியங்கள்லாம் என்ன ஆகும், நம்மை விட்டு விலகி போகும். ஆனா ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது ஒரு ஜப அபிஷேகத்தை தூண்டி விட்டு கொண்டே இருப்பார். நம்ம தேவனை விட்டு விலகிற அனுபவம் என்ன இருக்கும், இருக்காது, இருக்கவே இருக்காது. அதனால ஆவியானவரின் துணை கொண்டு, நான் ஆராதனை வேலையில நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாம் கவனிச்சிக்கலான்னு தெரியல. ஆராதனை வேலையில ஆவியானவர் துணையோடு என்ன பண்ணுங்க, ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் நான். அப்பதான் உதட்டினாலே மாத்திரம் நம்ம தேவனை ஆராதிக்க மாட்டோம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நம்ம ஆராதிப்போம். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். இந்த ஜனங்கள் உதட்டினாலே என்ன துதிக்கிறாங்க, ஆனா இருதயம் எங்க இருக்கு, அது எங்கேயோ போயிடுச்சு. சோத்திரம் 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 சொல்லுவோம், ஏன்னா இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் சோத்திரம்னு சொல்ல தெரியும். ஆனா இருதயம் எங்க இருக்கணும், தேவனுக்குள்ள இருக்கணும். இல்லாட்டும் வாயின் வார்த்தை தான், அதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவன் செய்த நன்மைகளை நினைக்கணும். அநேக நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, நம்ம தான் மறந்து போயிடுறோம். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சரி, ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது என்ன காரியங்கள் நடைபெறும் என்று ஒரு 2 காரியத்தை உங்க மத்தியில் நான் சொல்லிக்கிட்டு அதோடைய கன்க்ளூஷனை சொல்லி நான் இந்த ஆராதனை முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் நான் வாசிக்கட்டுமா, நீங்க கவனிங்க. அப்போஸ்தலர் 3:1 நான் 8 வரையும் வாசிக்கிறேன். ஜெப வேலையாக 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். நல்லா கவனிங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் என்று வைப்பார்கள். ஏன்னா எல்லாரும் இந்த அலங்கார வாசல் வழியே தான் உள்ள போவாங்க தேவாலயத்திற்கு. அதனால அவனை அங்கே வச்சு பிச்சை கேட்க வைப்பாங்க. அவன் முடவனாக இருந்த பிறந்ததிலிருந்து சப்பானியா இருக்கிறான். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அவனை பார்த்து கேட்கிறாங்க. அவன் பிரவேசிக்கிற பேதுரும் யோவானை பார்த்து அவன் என்ன பண்றான், பிச்சை கேட்கிறான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். நல்லா கவனிங்க. இவன் எப்பொழுது அவன் சப்பானியா இருக்கிறான், நடுவுலலாம் எதுவும் ஆகல, ஆக்சிடென்ட்லாம் எதுவும் ஆகல, சரி பண்றதுக்கு எந்த விதமான சூழ்நிலையுமே இல்லை. பிறந்ததுல சப்பானியா இருக்கிறவங்க நீங்க பார்த்துருக்கீங்களா, கால்கள்லாம் அப்படியே ஒல்லியா இருக்கும், எலும்பு மேல தோல் போர்த்துன மாதிரி இருக்கும், முட்டிகள்லாம் பலன் இருக்காது. நீங்க பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, நான் பார்த்ததுனால நான் சொல்றேன். அது நடப்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஆனா பேதுருவுக்கு யோவானுக்கு எங்க இருந்து வந்தது இந்த அதிசயத்தை செய்கிற அந்த அனுபவம்? ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இருந்ததுனாலதான். சுவிசேஷம் இவர்களுக்குள்ளாக இயேசுவின் மூலமாக பிரசங்கிக்கப்பட்டது. தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆவியானவர் இவர்கள் ஜெபித்தார்கள், தேவனுக்கு பிக்கில் பிடிந்து நடந்தார்கள், தேவனை விசுவாசித்தார்கள். அதனால் ஆவியானவர்கள் கொடுக்கப்பட்டிருந்ததுனால ஆவியானவரின் துணை கொண்டு இவர்கள் ஜெபித்து கொண்டு வார்த்தையை சொன்னதினாலே என்னாச்சு, அங்க அற்புதம் நடந்தது. ஆமென். எழுந்து நட. சப்பானியா இருந்தான் பிறவியிலிருந்த, அல்லேலூயா, பிறவியிலிருந்தே சப்பானியா இருந்தவன எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அங்க என்ன நடந்தது, அற்புதம் நடந்தது. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஆவியானவரின் துணை கொண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஆவியானவர் துணை கொண்டு ஜெபிக்கணும்? ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்கிற அனுபவம் நமக்கு இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்ம கூடயே இருப்பாரு. அப்பதான் நம்ம ஆவியானவர் துணை கொண்டு என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆவியானவர் விலகி போயிட்டார் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ளாக இந்த பயத்தை விதைத்து நம்மை தேவனை விட்டு வழி விலகி போக செய்கிற பிசாசு நம்மளை சுத்திக்கிட்டே தான் இருப்பான். அல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரடா இப்போ என்ன பண்ணுவான்? விழ தள்ளுவான். யாரை எங்க கொண்டு போவான்? தேவனுக்கு விரோதமாக எழுப்புவான். இங்க நல்ல சபைக்கு வருவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க. ஆனா வீட்டுக்கு போயினோடனே நீ சட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் மூலமாவது பேசுவான், நாங்க பொருத்தனை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. சபை குறிச்சல் பொருத்தனைகள்லாம் நினைக்க மாட்டாங்க. அங்க போய் அவங்க என்ன சொல்றாங்களோ பிசாசு என்ன பண்ணுவான்? கிரியை செய்ய ஆரம்பிப்பான். உங்களுக்கு நான் சொல்ற காரியம் எதுக்கு சொல்றேன்? நீங்க அப்படி ஆகக்கூடாதுன்றதுக்காக முன்பாகவே உங்களுக்கு சொல்றேன். உங்கள்கிட்ட உங்க பக்கத்துல உள்ளவங்க மூலியமா தான் ஆண்டவர் பேசுவான். உங்க நெருக்கமானவர்கள் மூலமா தான் ஆண்டவர் கிரியை பிசாசு பேசுவான். ஆண்டவர் சொல்லிட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள். பிசாசு பேசுவான். எப்படி இவங்களை விழத்தள்ளலாம், யாரு மூலமா பேசலாம், எப்படி பேசலாம், அவனுக்கு கரெக்டா தெரியும். உங்களை இருதயத்தின் ஆழத்தெல்லாம் அறிஞ்சிருக்க. எப்படி தேவன் அறிஞ்சிருக்காரோ அதே போல அவனுக்கும் கொஞ்சம் வல்லமை இருக்கிறது. விட்டு தொட்ட அந்த விட்ட குறை தொட்ட குறைலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் வல்லமை அவனுக்கு இருக்குது. அவன் அறிந்து என்ன பண்ணுவான்? யார் மூலமா பேசணும், எப்படி பேசணும் அவன் கரெக்டா தெரியும். அதை என்ன பண்ணுவான்? அது மூலமா பேசுவான். இப்படி செய்யுங்க, அதை விட்டு வாங்க. தேவன் உங்களை அருகில வந்து இந்த காரியம் நடைபெற போது, அந்த காரியம் நடந்தால் நீங்க ஈஸியா தேவனை பற்றி கொள்வீங்கன்னா அவனுக்கு கரெக்டா தெரியும். அந்த காரியம் உங்க பக்கத்துல வந்துடும், அந்த நன்மை உங்க பக்கத்துல வந்துடும், டோர் ஓப்பன் ஆயிரும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீங்க இருப்பீங்கன்ற வார்த்தை உங்களுக்கு நிறைவேற போற அந்த நேரத்துல தான் பிசாசு யார் மூலமாவது கிரியை செய்வான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே மாறுவீங்க. கரெக்டா உங்களுக்கு நன்மை நடைபெற போது, ஆண்டவருக்கு நன்மை செய்ய போகிறான்னு அவனுக்கு கரெக்டா தெரிஞ்ச உடனே அந்த டைம்ல தான் உங்களை என்ன பண்ணுவான்? வழி விலகி போக செய்வான். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணணும்? தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்றத கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆவியான துணை மூலமா தான் கேட்க முடியும். அதனாலதான் ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லுங்க. வெளியரங்கமா நீங்க நம்ம என்ன பண்ணணும்? தேவன் இடத்துல ஒப்புரவாகணும், உடன்படிக்கை செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏற்கனவே இந்த மெசேஜ் நிறைய பேசியிருக்கேன். வெளியரங்கமா நம்ம உடன்படிக்கை செய்யும் பொழுது ஆவியானவரை நமக்கு கொடுத்து அவரும் உடன்படிக்கை செய்வார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். தண்ணீரை முருகி பழைய பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். அப்பொழுதுதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவார். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். உடன்படிக்கை பண்ணுங்க உங்களோட கூட. நீங்க வெளியரங்கமா உடன்படிக்கை பண்ணுங்க. என்ன அல்லேலூயா. ஒருவனை என்ன பண்ண எங்க பரலோகத்துக்கு போக முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. நான் சொல்லல, பைபிள்ல தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆவியானவர்னால இந்த பயணம் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்களால தான் எழுதப்பட்டது. ஆனா ஆவியானவர் சொல்லி தான் எழுதியிருக்கிறாங்க. தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாக கொடுக்கப்படுவாரு. இதே அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். இதே மாதிரினா இது மாதிரி இல்லை, வேற வேற அற்புதங்கள். இங்க நடந்தது ஒரு மாதிரி. பிரவி சப்பானி என்ன பண்றா? குதித்தெழுந்து நடந்து போனானா. எல்லாரையும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்கு அந்த வல்லமை இருந்துச்சு. பேதுருக்கு அந்த வல்லமை இருந்தது. ஆவியானவர் துணையுடன் அவருக்கு செஞ்சாங்க. ஆமென். அல்லேலூயா. அதே நன்மை ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருந்தாலும் அவர் இங்கே வரும்பொழுது 100% ஹியூமன் பீயிங் தான் அவர் இருந்துச்சு. மனித தன்மை. அவர் ஜெபித்து தான், பிதாவினிடத்தை நோக்கி ஜெபித்து தான் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். அற்புதம் செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவர் ஆண்டவராக இருப்பதுனாலே அவர் அற்புதம் செய்யல. ஏன்னா அவர் முழுமையா இந்த பூமியில வாழ்ந்த பொழுது, 33.5 வருடங்கள் வாழ்ந்த பொழுது மனித தன்மை தான் அவர்கிட்ட இருந்துச்சு. நம்ம இப்ப எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் அவர் இருந்தாரு. ஜெபித்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியானவரின் துணையுடன் தான் அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்தார். மரித்தவனை உயிரோடு எழுப்பினாரு, அப்பத்தை பல மடங்கா மாற்றி கொடுத்தாரு, மீனை பெருக செய்தார். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஆவியானவரின் துணை கொண்டு தான் அவர் அற்புத அடையாளங்களை செய்தார். அல்லேலூயா. அப்போ நான் செய்த கிரியைகளை விட நீங்க அதிகமா செய்வீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டு போறாரு. பரலோகத்துக்கு போகும் பொழுது நான் செஞ்சதை விட நீங்க அதிகமா செய்வீங்க. நம்ம இயேசு கிறிஸ்து கிடையாது. ஆனா அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வேண்டாமா வல்லமை கொடுத்துருக்கிறார். நான் செய்த கிரியை விட நீங்க அதிகமா செய்வீங்க. அந்த அபிஷேகத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் பாருங்க. அவர் எவ்வளவு நல்ல தேவன். அவரை விட நம்மளை மேலா கொண்டு போய் வைக்கிறாரு. நம்ம மேலா ஆக முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னோடு கூட அமர்ந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? நியாயம் தீர்ப்பீங்க. தேவனோடு கூட பக்கத்துல போய் உட்கார்ந்துருப்போம் நம்ம. எப்போ? தேவனை முழுமையா நம்பும் பொழுது, தேவனை முழுமையா விசுவாசிக்கும் பொழுது தேவன் பக்கத்துல உட்கார்ந்துருப்போங்க. நம்ம நினைச்சு பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அற்புதம். நம்மளாம் உட்கார விடுவோமா? ஒரு முதலாளி இருக்கிறாருன்னா பக்கத்துல போய் உட்கார முடியுமா? நம்ம இங்க உட்கார முடியுமா? நின்றுட்டு தான் பேசணும். அல்லேலூயா. ஆனா தேவன் சொல்லுகிற காரியம், என்னோடு கூட நீங்க நியாயம் தீர்ப்பீங்க, பக்கத்துல உட்கார்ந்துருப்பீங்க நீங்க. அல்லேலூயா. அந்த அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார். பாருங்க, இங்க பாருங்க, கடலின் மேல் ஆண்டவர் நடந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். மத்தேயு 14:22-29 வரை நான் வாசிக்கிறேன். பாருங்க. எத்தனை? 14:22. ஓகே, வாசிக்கமா. பாருங்க, எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாரு. தனியா போய் உட்கார்ந்து ஆவியானவர் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறார். வாசிக்கமா. ஏன் அவர் ஜெபம் பண்ணணும்? இதான் சொன்னேன் நான். ஆண்டவர் எப்படி இருந்தாரு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது? 100% மனித தன்மை மாத்திரம் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. என்ன தன்மை இல்லை அவர்கிட்ட? தெய்வீக தன்மை அவரிடத்துல இல்லை. இல்லைன்னா அவர் எதுக்கு போய் ஜெபம் பண்ணணும்? அவரை பார்த்தே அவர் ஜெபம் பண்ணிக்கிறாரு. நமக்கு இந்த 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 டாக்டரின் புரியாது. இதாவது இது இறையியல் தியாலஜி நமக்கு புரியாது. கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கும் போது தான் புரியும். அவரை பார்த்தே அவர் என்ன பண்ணிக்கிறாரு? ஜெபம் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். ஏன்னா அவர் 100% மனிதனாக இருக்கிறார். அவருடைய தெய்வீக தன்மை பரலோகத்தில் இருந்தது. இங்க பூமியில வாழ்ந்த போது மனித தன்மை இருந்தது அவரிடத்துல. அதனாலதான் என்ன பண்றாரு? ஆவியானவரின் துணையோடு அவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. வாசிங்க. அவர் படகுல எல்லாரையும் அனுப்பிச்சு என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர். ஒரு மலையில ஏறி படகு போயிடுச்சு. இருந்தது ஒரே ஒரு படகு தான். அந்த படகு போயிடுச்சு. சீஷர்கள் அந்த படகுல ஏறி போயிட்டாங்க. சரி. இப்ப எப்படி வர்றாரு? கடல் மேல ஒரு தரை மாதிரி நடந்து போறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பொய் சொல்லிட்டு இது மாதிரிலாம் செய்யறாங்க. ஆனா ஆண்டவரை நம்பும் பொழுது இதே போல இதற்கு மேலான அற்புதங்களை நம்மளால செய்ய முடியும். செய்ய வைக்கிறார் ஆண்டவர். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. சரி. அப்போ அவர் நடந்து வரதை பார்க்கும் பொழுது பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர் வா என்றார். அல்லேலூயா. பாருங்க, அவர் நடந்து வராரு, ஆவியானவர் துணையோடு நடந்து வராரு. பேதுரு அந்த அளவுக்கு ஜெபத்துல இல்லை. ஆனா ஆவியானவர் அவருக்குள்ள இருந்திருப்பாரு. ஆனா என்ன சொல்றாரு? நீ வா. ஆண்டவர் சொல்ற அற்புதம். அல்லேலூயா. கடலில் மேல நடக்க வைக்கிற அனுபவம் நமக்குள்ளாகவும் ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த கிரியை ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது இந்த கிரியை நமக்குள்ளாகவும் நடக்கும். நம்ம சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கும். வாசிமா. ஜலத்தின் மேல் நடந்தான். யாரு? இயேசு கிறிஸ்து நடந்துட்டாரு. ஜலத்தின் மேல் நடந்துட்டாரு. ஓகே. அவர் ஜெபம் பண்ணாரு. அபிஷேகம் இருந்ததுனால ஜலத்தின் மேல் நடந்து வராரு, ஒரு தரையை போல. பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? நீ நடந்து வாப்பா அப்படின்னா. அதே போல பேதுரு என்ன பண்ணாரு? ஜலத்தின் மேல் நடந்தான். அப்போ நம்ம சொல்லும் பொழுது அற்புத அடையாளங்களே ஆண்டவர் நம் மூலமாக கட்டளையிடுவார். கையை உயர்த்தி ஆமேன். அல்லேலூயா. அற்புதம் நடக்கணுமா? கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. என் மூலமாக ஆவியானவர் அற்புதத்தை இந்த பூமியிலே செய்வார். அல்லேலூயா. உங்க மூலமா ஆண்டவர் அற்புதம் செய்யணும். நீங்க ஊழியம் செய்யும் பொழுது உங்க குடும்பத்திற்கு முதலாவது ஊழியம் செய்ய. போன வாரம் நான் அதை குறித்து தான் பேசினேன். பிலிப்பு போய் என்ன பண்ண? அந்த பட்டணத்துல சுவிசேஷத்தை அறிவித்தா. பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது.
உங்க வாழ்க்கையிலையும் நீங்க முதலாவது என்ன பண்ணணும்? தேவனை விசுவாசிக்கணும், தேவனை நம்பணும், ஆவியானவன் துணை வேணும். சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அற்புதம் உங்க மூலமா நடக்கும். இது போன வார பிரசங்கம். இந்த வாரம் ஆவியானவர் துணை கொண்டு நீங்க அதே அற்புதத்தை செய்ய முடியும். கடலில் மேல ஒரு மனிதனை நடக்க வைக்க முடியும், அதற்கு மேலாக நடக்க வைக்க முடியும். ஆண்டவர் அதான் சொல்லிட்டு போனாரு, நான் செய்த கிரியைகளை நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரிய காரியங்களை செய்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆவியானவரின் துணை இருக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். நான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் பொழுது, உங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் 2 வருஷம் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தோம். அப்போது ஒரு மனுஷன் அவர் சர்ச்சுக்கெலாம் வரமாட்டார். அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பாக்கு போடுவாங்க, அது என்னதுன்னு சொல்ல, இந்த குட்கா நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ரோடு ஃபுல்லாக எச்சி துப்பி வச்சுருப்பாங்க. அது எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போல்லாம் அந்த காலத்தில் நான் 2008 அங்கே இருந்தேன். 2 வருடங்கள் அங்கே இருந்தேன், உத்தரப்பிரதேசில் லக்னோவில் இருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன், நாங்கள் ஜெபத்தில் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக ஒரு ஆலயத்தில் இருந்தேன். அப்போ ஒரு மனுஷன் வருவார், அவர் சர்ச்சுக்கு வரமாட்டார், ஆனால் தேவன் மேலே விசுவாசம் வச்சு, ஏன்னா வேற சுகம் அவருக்கு கிடைக்கல, இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே இப்படி மூஞ்ச அப்படி சுற்றி கட்டிட்டு தான் வருவார். காமிச்சாரு பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஒரு பார்க்கவே முடியாது, அவ்வளோ ஒரு அகோரமாக இருக்கும், அகோரமாக இருந்துச்சு. அவர் டெய்லி காலைல நாங்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் ஒரு 4 பாஸ்டர்ஸ் கூடி ஜெபம் பண்ணுவோம். அப்போ அவர் வந்து எங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போவார், டெய்லி வருவார், டெய்லி ஜெபம் பண்ணுவோம். இப்படியே நாட்கள் போயிட்டு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த சதை வளர்ந்துச்சு. நாங்க ஊழியக்காரர்கள் சேர்ந்து எல்லாம் ஆச்சரியப்பட்டோம். நம்ம ஜெபித்து அந்த கேன்சர் எப்படி என்னாச்சு வளருது அப்படின்னு நாங்க ஆச்சரியப்பட்டோம். அப்போ ஆவியானவரின் துணையோடு ஜெபித்த பொழுது அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ள என்னன்னு தெரியல, ஆனா அவர் விசுவாசம் இருந்ததுனால தான் அவர் வந்திருக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ண, இந்த சதையை வளர, அது மாதிரி நடக்கவே நடக்காது. நம்ம ஜெபித்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த சதையை வளர செய்தார். இது அற்புதம். அல்லேலூயா. வளரவே வளராது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க, ஆனா ஆவியானவர் என்ன பண்றாரு, சதையை வளர வைத்தார். இதை நாங்க கண்ணால பார்த்தது, உங்களுக்கு சாட்சியா இருக்கட்டும்ன்றதுக்காக நான் சொல்றேன். இது அப்போ நம்ம மூலமா நம்ம விசுவாசித்து ஆவியானவன் துணையோடு ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்வாரு. உங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்க வாழ்க்கையில மாத்திரம் அற்புதம் செய்ய மாட்டாரு, நீங்க யாராருக்கெல்லாம் தேவனை வெளிப்படுத்துறீங்களோ அவங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க சொல்கிற மனிதனும் ஆசீர்வதிக்கப்படுவான், அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கறது இல்லை, தைரியம் அன்பும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 2 தீமோத்தேயு 1:7 எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவி என்ன பண்ணும், நமக்குள்ளாக கிரியை செய்யும். நம்ம சொல்லுவதை ஆவியானவர் கேட்டு அப்படியே ஆகட்டும்னு என்ன பண்ணுவாரு, பதில் தருவாரு. நீங்க சொல்லப்படுகிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால ஆவியானவன் துணையோடு சுவிசேஷத்தை உங்க குடும்பத்திற்கு முதலாவது அறிவிங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கு அறிவிங்க, உங்க கணவருக்கு அறிவிங்க, உங்க கணவருக்கு உங்க பிள்ளைகளுக்கு அறிவிங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அறிவிங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்வார், அவங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அவங்க மறுரூபம் ஆவாங்க. தேவனை ஏற்றுக்கொண்டதுனால உங்கள் குடும்பத்திலே சமாதானம், அவங்க குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம். எப்படி இந்த பிலிப்பு போய் சொன்ன அந்த பட்டணத்திலே மிகுந்த ஆசீர்வாதம் சமாதானம் உண்டானதோ, சந்தோஷம் உண்டானதோ, அதே உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னப்பட்ட வார்த்தையை அப்படியே மனதிற்குள்ளாக கொண்டு வந்து எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா.